எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் செய்யுள் பகுதி முதல் பாடத்தில் இரண்டாவது செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம், தண்ணீர் இல்லாத தமிழ். ஸோ இந்த பாடலை எழுதினது யாருன்னா தண்டி. எந்த பாடல் நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்துலேருந்து இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நூல்குள்ளால் நுழையிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வானம் அளந்தது அனைத்தும் அளக்கும் வலிமை மிக்கது எதுனா தமிழ். வானம் அளந்தது அனைத்தும் அளந்தது வலிமை மிக்கது எது அப்படின்னா தமிழ். அடுத்தது பாடலுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஓங்கலிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும். அதாவது ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படின்னா, ஓங்கலிடைனா மரங்களுக்கு இடையே, அதாவது இந்த இடத்துல எந்த மழையை சொல்கிறாங்கன்னா பொதிகை மலைக்கு இடை அங்கே தான் தமிழ் தோன்றி அது பிறகு மக்களுடைய அறியாமை என்னும் இருளை அகற்றி சான்றோர்களால் ஆதரிக்கப்பட்டு வளர்ந்த தமிழ் மொழியும் ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் அப்படின்னா இருளகற்றும். அதாவது சூரியன் வந்து கதிரவன் வந்து உதிக்கும் போது இங்கே இருக்கிற உலகத்தோட இருள் அகற்றுது இல்லையா, அதையும் ஒன்றா சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய அக இருளை அகற்றுவது தமிழாகவும் உலகத்தின் புற இருளை அகற்றுவது சூரியனாகவும் சொல்கிறாங்க. ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்குது. என்னன்னா மலைகளுக்கிடையே தோன்றி மக்களின் அறியாமை என்னும் இருளை நீக்கியது ஒன்று. இன்னொன்று ஏங்கொழிநீர் ஞாலத்து, அதாவது கடல்களுக்கிடையே மலைகளுக்கிடையே உதித்து உலகுக்குள்ள வெளிச்சம் தர ஒன்று. ஆங்கவற்றுள் அந்த இரண்டு விஷயத்தில் ஒன்று என்ன அப்படின்னா மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று. அதாவது கடல்களுக்கு நடுவில் தோன்ற வெங்கதிர் ஒன்று. ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ். ஸோ இந்த பாடலை மறுபடியும் ஒருக்கா படிச்சிடலாம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாடி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஸோ இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா தண்டி. எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா தண்டி அலங்காரம். ஸோ இந்த பாடலோட பாவகை என்னென்னா நேரிசை வெண்பா. ஏன்னா பொருட்கள் இரண்டுமே நேரடியாக கூறப்பட்டுள்ளது. ஸோ அதோட எடுத்துக்காட்டோட நேரடியாக கூறப்பட்டதுனால இது நேரிசை வெண்பா. இதில் இருக்கிற அணி, இந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பொருள் வேற்றுமை அணி. ஃபஸ்ட்டு இரு பொருட்களுக்கு இடையான வேற்றுமைகளை கூறி அந்த இரு பொருட்களுக்கு இடையான ஒற்றுமையை பின்னாடி சொல்கிறதுனால இது வந்து பொருள் வேற்றுமை அணியில் வருது. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த 2 லைன்ஸ் கொடுத்து எந்த பாடல் யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். இல்லை இதில் பயின்று வரும் அணி இலக்கணம் யாது அப்படின்னும் கேட்கலாம். இதில் பயின்று வரும் பாவகை யாது அப்படின்னும் சொல்லி கேட்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடத்தில் இருக்கிற இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். உயர்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வெங்கதிர் அப்படின்னா பண்பு தொகை. இல்லாத அப்படின்னா இடைக்குறை. உயர்ந்தோர் ஏன் வினையால் அணையும் பெயர்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நல்வினைகளால் அவங்களுக்கு ஒரு பெயர் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வினையால் அணையும் பெயர். வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர்னு பிரியும், அதனால் பண்பு தொகை. ஸோ இல்லாத அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல வந்து முடியுதா இல்லை முடியாமல் இருக்கானே தெரியல, அதனால் இது இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். வந்து இது எப்படி பிரியும் அப்படின்னா வா, அதாவது குறில் வா வந்து நெடில் வாவா பிரிஞ்சு இந்து வந்து இத்தா பிரியும், ப்ளஸ் இத் ப்ளஸ் ஊ இப்படின்னு பிரிப்போம். ஸோ இதை பிரித்து தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதில் இத்து வந்து எப்பயுமே இறந்த கால இடைநிலையில் வந்துடும். ஸோ இத்து இந்தானது விகாரமாகும். இந்த வா வந்து பகுதி, ஊ வந்து வினையெச்ச விகுதியில் வந்துடும். ஸோ ஏன் வினையெச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இலக்கண குறிப்பில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்கள். அடுத்தது உயர்ந்தோர். உயர் ப்ளஸ் இத்து இந்தானது விகாரம், இத்து மறுபடியும் இறந்த கால இடைநிலை. ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர் என்பதன் ஈற்று எழுத்தான ஆ என்பது ஓ ஆக திரியும். ஸோ ஆறுங்கிறது தான் வந்து ஓ ஆக திரிஞ்சிருக்கு. ஸோ இது பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது விலங்கிங்கிறது எப்படி பிரியும்னா விலங்கு ப்ளஸ் ஈன்னு பிரியும். ஈங்கிறது வினையெச்ச விகுதி.
அடுத்தது புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம். ஆங்கவற்றுள் அது எப்படி பிரியும் அப்படின்னா, ஆங்கு ப்ளஸ் அவற்றுள் இது வந்து உயிர்வரின் உக்குரில் மெய்விட்டு ஓடும் அந்த மாதிரி பிரிஞ்சு ஒன்றா சேரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு வந்து சேர்ந்துடும். அது ஆங்கு ப்ளஸ் அவற்றுள் அப்படின்னு இருக்குது. இது ஒன்றா சேரும்போது இந்த கூ வந்து ஆ. ஸோ இக்கு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இன்னொரு ஆ. ஸோ இது வந்து உயிர்வரின் உக்குரில் மெய்விட்டோடும் அந்த அதில் இருக்கிற குரில் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆங்கவற்றுன்னு சேர்த்து எழுதும்போது அந்த இடத்துல குரில் தான் வருமே தவிர அந்த இடத்துல இன்னொரு ஆ வந்து போயிடும். ஸோ அடுத்தது விதி பிரியும் போது என்ன விதி, சேரும்போது இருக்கிற விதியை பார்த்தோம். பிரியும் போது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சேரும்போது. தனி ஆழி அது எப்படி பிரியும்னா, தனி ப்ளஸ் ஆழி அப்படின்னு பிரியும். இதில் வந்து யா இ ஐ வழி யவ்வும். ஸோ ஐ இந்த மூணும் வந்து பிரியும்போது சேரும்போது யாவா தெரிஞ்சிடும். ஸோ அதை சொல்கிறாங்க. வெங்கதிர் அப்படின்னா வெம்மை ப்ளஸ் கதிர். ஸோ இது வந்து ஈறுபோதல் அப்படிங்கிற விதி. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூட்கள் எது அப்படின்னா, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவியலானந்தம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூட்கள் என்னென்ன அப்படின்னா, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவியலானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். ஸோ அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவியலானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள் வந்து தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். ஸோ இந்த இதெல்லாம் அடுத்தது நம்ம நூல் வழி பார்க்க போகிறோம். இந்த தண்டி அலங்காரம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்க போகிறோம். தண்டி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. ஸோ அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று எதுன்னு கொடுத்து ஆப்ஷனில் தண்டி அலங்காரம் இருந்தால் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த பாடப்பகுதி, அதாவது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி வந்து பொருளணியில் இடம்பெற்றிருக்கு. காவிய தர்சம் எனும் வடமொழி நூல், காவிய தர்சம் என்னும் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல்தான் தண்டி அலங்காரம். ஸோ இதை எழுதினவர் யாருன்னா தண்டி. காவிய தர்சம் எனும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த தண்டி அலங்காரம். எழுதினவர் தண்டி. ஸோ இந்த நூல் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த நூற்றாண்டை சேர்ந்த நூட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். எப்பயுமே தண்டி அலங்காரம் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அந்த ஆசிரியர் தண்டி எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ தண்டி அலங்காரம் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 12ஆம் நூற்றாண்டை. அதே மாதிரி ஆசிரியர் தண்டியும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆசிரியர் தண்டி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இந்த தண்டி அலங்காரத்தில் பொதுவியல், பொருளணியல் மற்றும் சொல்லணியல்னு 3 பெரும் பிரிவுகள். பொது, பொருள், சொல். பொது, பொருள், சொல். பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல்னு 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன பார்க்க போகிறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த பாடப்பகுதியில் இன்னும் 12ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் தமிழில் வந்து நம்ம 2 செயல் பகுதியும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த உரைநடையும் துணை பாடமும் இலக்கணமும் வந்துடும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பாருங்கள். அண்டு நம்ம ருத்ரா சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விளாக்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற சேனல். ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.